இந்த கிராஃப்ட்டை நீங்கள் வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பென் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் அண்ட் யூனிக்கான கிராஃப்ட்டு. ஃபஸ்ட்டு தர்மோகோல் இல்லை கார்ட்போர்டு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து பீகாக்கோட ஃபேஸ் ஷேப் வந்து வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் கொடுத்துருக்குற மாதிரி டிசைன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த டிசைன் தான் இல்லை, நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன டிசைன்னாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பீகாக்கு வந்து கலர் கொடுக்கணும். நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். கலருமே வந்து அப் டு யுவர் சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபேவரட்டான கலரோ அது வந்து கொடுத்துக்கலாம். ஒரு சில பீகாக்லாம் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சென்டராக அதில் கொஞ்சமாக வந்து எல்லோ கலர் நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். நோஸ்க்கு வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்கிட்ட இருந்த ஒரு வேஸ்ட் பாக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு வேஸ்ட் பாக்ஸ், ஒரு சோப்பு டப்பா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது வந்து ஃபுல்லாக கலர் ஷீட்டால் ரேப் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு ஒயிட் பேப்பரே வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வேறு கலர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பீகாக்கோட ஃபெதர் அதில் நம்ம வரைய போகிறோம். ஸோ பீகாக்கோட ஃபெதர்னாலே க்ரீன் கலர் வரும் இல்லையா? ஸோ அதனால் பீகாக் ஃபெதர் மாதிரியே க்ரீன் கலரில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நான் இதில் தான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து பீகாக் ஃபெதர் வந்து நேராக வர மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் சைடாக வர மாதிரி வரைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். நான் 2 சைடுலையுமே வந்து அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நான் பண்ண மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. பீகாக் ஃபெதர் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சைடாக வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி தான் வரைஞ்சிக்கணும். நான் வந்து ஒயிட் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டேன்றதுனால சுற்றி இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இதுவே நீங்கள் ப்ளூ கலர் ஷீட் எடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் மட்டும் வரைஞ்சிருந்தால் போதும். ப்ளூ அண்ட் க்ரீன் பீகாக்கோட கலர் வரும் இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த கலர் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சென்டர்லேயுமே வந்து நிறைய கலர் கொடுக்கலாம். பட் நான் இதில் வந்து வெறும் எல்லோ கலர் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். இதிலே நீங்கள் வந்து ஸ்டோன் அந்த மாதிரிக்கெலாம் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிளான கிராஃப்டாக தான் இதை மேக் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் சிம்பிளாகவே இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லைனா கூட சென்டராக அந்த பருப்புலாம் இருக்கும் இல்லையா? அதை கூட ஒட்டி அது மேலே கூட கலர் அடிச்சுக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேஷன் தாங்க. நம்மளோட இன்னோவேட்டிவ் தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீகாக்கோட ஹெட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 3 எடுத்துக்கிட்டு அதில் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் கோல்டனாக கொடுக்கலான்னு இருந்தேன். அப்புறம் ஓகே பிளாக்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு கலர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து குண்டூசியால் மேலே ஸ்டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோமா? இப்போ நம்ம அந்த பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருந்த பீகாக்கோட க்ளூ அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். என்கிட்ட அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்லாம் இருந்தது. அது போட்டு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இது நீங்கள் வந்து ஒரு பென் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்படியே வச்சுருந்திங்கன்னா ஒரு ஹோம் டெக்கர். அதுவே வாலில் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு வால் டெக்கர். ஸோ வந்து ஒரு மல்டி பர்பஸான ஒரு கிராஃப்ட்டு. அதுவும் ரொம்பவே ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டு. அவுட்கமும் பாருங்கள் எவ்வளோ ஒரு யூனிக்காக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நானே நல்லாயிருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.